Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 21st டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,415 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து 4300 தான் வந்து நமக்கு செகண்ட் லெவல். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 4300 கீழே போனால் செல் பண்ணுவோம், அதே வந்து 450க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ கேப் அப் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஐடியலாக என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கணும் மார்க்கெட். பட் சப்போர்ட் எடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து ரீப்ளே மோடில் பார்ப்போம் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஐடியல் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,450க்கு மேலே மார்க்கெட் போகும்போது நம்ம பை பண்ணுவோம், 4300 கீழே வரும்போது நம்ம செல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ 43,600 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து 43,450 ரீடெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பை என்ட்ரி போவோம். சரிங்களா? ஸோ இது நடக்கதான் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு ப்ராப்ளி என்ன என்ட்ரி கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஐடியல் லெவல் ஆஃப் என்ட்ரி இன்னைக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கும் அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 105 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1:5 நம்ம போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 நீங்கள் போகலாம். ஸோ 1:5க்கு நம்ம போவோம். ஸோ நம்ம டார்கெட் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:5. ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து 1:5 அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி. ஸோ ஈவினிங் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ட்ரைலிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் 1:5 ஈஸியாக புக் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக வந்து கீழே விழுந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு நல்ல செல்லிங் வால்யூம் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ நல்ல ப்ராஃபிட்டும் இருந்துச்சு. ஸோ இதான் இன்றைக்கியான பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இப்படி தான் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு வந்து 1:5 ஆர் 2 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மறுபடியும் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42,500 வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்மால் மைனராக புல் பேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மைனர் புல் பேக் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் 4300 ஆர் 43,000 இந்த ரேஞ்சை தொட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து ப்ராபப்ளி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எங்கே செல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் நம்ம வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ 4300 to 43,000 இந்த ரேஞ்சில் வந்து ஏதோ விக் ரிஜெக்ஷன் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 42,500 தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் 42,500 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பையிங் சைட் போகலாம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் டெம்பரரியாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 4300 பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து 42,500 பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு கீழே வந்து 42,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா சின்ஸ் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக விழுந்துருச்சு. ஸோ இந்த 1100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா எதர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பொசிஷன்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணால் மட்டும்தான் கீழே விழுக்கும். ஸோ நம்மளோட சான்ஸ் ஆஃப் கம்மிங் டவுன், அதாவது நாளைக்கு இங்கேருந்து கீழே வரது டவுட் தான். ஸோ இங்கேருந்து நமக்கு ப்ராப்ளம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈஸியாக 100 to 50 பாயிண்ட்ஸ் நமக்கு நாளைக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும், நம்மளால் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.